பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டில் இருந்து உங்களோடு பேசுகின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். நாங்கள் கடந்த வாரமும் இந்த உலக நிலை பற்றி பேசித்தான் அடுத்த விடயத்திற்கு சென்றோம். நிச்சயமாக உலகத்தில் நிலைமை மாறவில்லை. நிச்சயமாக நடந்து கொண்டு இருக்கிறதால அதையும் கதைச்சு மக்களுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்த வேணும். அமெரிக்காவை தட்டி கேட்பதற்கு ஒருவர் இருந்திருக்கின்றார் இந்த உலகத்தில் என்றால் அவர் ஒரு அலி கொமேனி. அவரும் போய்விட்டார். அப்ப இப்பொழுது அமெரிக்கா சொல்ல போகிறது நான் தான். நான் சொல்வதை அமெரிக்கா தான், நான் சொல்வதைத்தான் நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் சொன்னால் நிலைமை என்ன? நிச்சயமாக அதான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் அமெரிக்கா தன்னுடைய விடயத்தை காண்பிச்சது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் பெண் பிரதமர், ஐரோப்பிய யூனியனில் பெண் ஒருவர் இருக்கிறார். அதை நடத்துறதுக்கு இப்படி இடங்களில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கணும். வெனிசுலாவில் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறார். அதை பற்றி ஒரு வார்த்தை ஜனாதிபதியை தூக்கினார்கள். அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பல என்று அவர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி உண்மையிலேயே வெனிசுலாவுக்கு சென்று ஒரு பெண்ணை தூக்குனது மிக கேவலமான விஷயம். உண்மையிலேயே இப்போ எத்தனையோ ஐரோப்பிய நாடுகளில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், பெரும் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட அந்த பெண்ணை விடுதலை செய்ய சொல்லி இதுவரைக்கும் வாய் திறந்து கேட்கல. இது எங்களுக்கு இந்த என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால் மன வேதனை. அதைத்தான் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக தெரிவிக்கிறோம். ஒரு பெண்ணை தூக்குறதுக்கு ஐயா இவ்வளவு படையோடு போய் தூக்கின்னு வந்திருக்கிறா ஐயா. சரியான ஒரு வேதனையான ஒரு விஷயம் அமெரிக்க ஜனாதிபதி செய்த மிக கேவலமான விஷயம் இது. அதே வேளையில் இங்கே ஈரான் விடயத்தில் நான் சில கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஈரான் விடயத்தில் அவர்கள் முட்டாள்கள். 40 பேர் ஒரு இடத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்க போகுதுன்னு தெரிஞ்சண்டு 6வது 40 பேர் ஒரு இடத்துல கூடுவானா ஐயா? ஒரு அரசியல் அறிவு, இராணுவ அறிவு உள்ள எந்த ஒரு மனிதனும் ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல இவ்வளவு பேரும் கூட மாட்டார்கள். அதோடு இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி விட்டாச்சு அமெரிக்கா. ஆகவே அது ரஷ்யாவின் சிந்தனையெல்லாம் உக்ரைன் சம்பந்தப்பட்ட இருக்குது. அதே வேளை சீனா மிகவும் உச்சக்கட்ட வளர்ச்சியிலே இருக்கு சீனா. அந்த வளர்ச்சியை இல்லாம பண்ணணும்னா சீனாவை யுத்தத்துக்கு இழுக்கணும். பயத்துள்ள கொமினியை இல்லாம பண்றது சீனாவில் கை வைக்கிற மாதிரி. அப்ப சீனா ரஷ்யா ஈரான் இந்த மூன்றும் ஒரு பின்னி பிணையப்பட்ட நாடுகள். அப்போ சீனாவுக்கு அடித்த அடி தான் இந்த ஈரானில் நடந்த விடயம். இன்றைக்கு இந்த அடியை அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு சீனாவுக்கு இழுத்து வச்சு யுத்தத்துக்கு இழுக்கிறதுக்காக. ஏன்னா அப்படி செய்தால் தான் சீனாவின் இராணுவ வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் அமெரிக்காவில் தடுக்க முடியும். இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் அமெரிக்காவிட சீனா எல்லா விடயங்களையும் முதன்மை நாடாக போயிடும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். அப்போ இந்த யுத்தம் எல்லாமே ஆரை நோக்கி போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ. ஆகவே உண்மையாகவே இவருடைய மடமத்தனம்தான் 40 பேர் ஒன்றாக கூடி ஒரே இடத்துல இறந்தது. இவருடைய சிறுபிள்ளத்தனம். இதுதான் உண்மை. நிலத்துக்கு கீழ் இருந்து நாங்கள் பேசினாலும் அந்த பேச்சை வைத்து ஒருவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய தொழில்நுட்பம் என்று உலகத்தில் இருக்கின்றது என்பது அலி கொமைனிக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். காலம் நேரம் பகைச்சிட்டு என்று நான் நினைக்கிறேன். அவற்றை என்னன்னு சொன்னால் ஒரு அறிவுஜீவி இத்தனை வருஷம் 40 வருடங்கள் ஒரு நாட்டை ஆண்டவர், இராணுவ கட்டமைப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒரு தன்னிகரற்ற தலைவராக இருந்தவருக்கு கால நேரம் பகிச்சுதுன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எங்களோட நாட்டில் நடந்தது போன்று இங்கு நடந்திருக்கு. அதே வேளையில் எங்களை 6 கிட்டத்தட்ட 17-20 நாடுகள் எங்களை சேர்ந்து அடியோட அப்பாவி தமிழர்களை 1,60,000 தமிழர்களை அழித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இறக்கிறதுக்கு முதல்
நாங்கள் கண்ணால் பார்ப்போம். எங்களை அழித்தவர்கள் எல்லாம் படிப்படியாக அழிவார்கள். இந்த அயத்துல்லா கொமேனியும் எங்களோட அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர். அதே வகையில் இந்த மக்கள் மீது எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அநியாயமாக எந்த மக்கள் முறப்பதை நாங்கள் விரும்ப இல்லை. அதே வேளையில் ஈரான் கூட எங்களுக்கு பாதகமாக இலங்கை அரசாங்கத்துக்கு முழுமையான உதவி செய்த ஒரு நாடு. நாங்கள் தர்மத்துக்காக மட்டுப்படுத்தப்பட்ட போராட்டத்தை செய்து நாங்கள் எங்களுடைய வட கிழக்குக்குள்ளே நாங்கள் எங்களுடைய யுத்தத்தை செய்து நாங்கள் எல்லா சிங்கள மக்கள் அழிக்கிறேன்டா பிரபாகரனுக்கு இப்படி என்றே கழிச்சிட்டு போயிருப்பார். சிங்கள மக்களும் மிக கவனமாக அப்பாவி மக்கள் யாரும் இறக்கக்கூடாது என்றதில் பிரபாகரன் மிக தெளிவாக இருந்த ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, அப்படி இருந்த ஒரு எங்களுடைய இனத்துக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் எங்களை அழிக்கிறதுக்கு வாரி வடைஞ்சு இந்தியா கூட எங்களுக்கு முழுமையான அழிவுக்கு இந்தியா ஒரு முக்கிய காரணம். எல்லாருக்கும் எங்களுடைய சிவன் இறைவன் தண்டனை கொடுப்பான். அதை நான் சாகரத்துக்கு இடையில பார்க்கணும் என்றுதான் எனக்கு விருப்பம். தண்டனை கிடைக்கும், எப்போ கிடைக்கும் என்று தெரியாட்டிலும் என் கண் முன்னால் என் இறப்புக்கு முன்னால் இதுகளை பார்க்கணும் என்றது என்னுடைய அவா. நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அரசியல் கூட மிக நிறைவாகவே பேசுகின்றோம். ஏனென்றால் அரசியல் பொருளாதாரம் ரெண்டும் பின்னி பிணையப்பட்டது, ரெண்டும் வேறுபட்டதில்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அரசியல் இருக்க வேணும். நாங்கள் இறக்கும் வரையும் எங்களோட எண்ணங்களையும் எங்களோட சிந்தனைகளையும் நாங்கள் எப்படி கொண்டு செல்லலாம், எங்களோட தேசத்தை நாங்கள் எந்த வகையில் எப்படி காப்பாற்றி செய்யலாம் என்ற அந்த அரசியல் விழிப்புணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. அப்போதான் நாங்கள் தமிழ் அந்த வரலாற்றை கொண்டவர்களாக இருக்க முடியும். கண்டிப்பாக. சரி, இப்பொழுது நாங்கள் உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு போர் சூழல், நிச்சயமாக இந்த போர் சில வேளை இந்த உலகம் முழுவதும் பரவுமா என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அரிதென்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா ஒரு பிளானை பண்ணைக்குள்ள ஒரு திட்டமிட்டுத்தான் அவர்கள் ஒரு பிளானை செய்வார்கள். அந்த யுத்தத்தை அநேகமாக மேக்சிமம் 2 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸுக்குள்ளே முடிக்க இல்லை என்று சொன்னாலும் அந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தாலும் பொருளாதார வீழ்ச்சி வறுமை ஒழிய சைனாவையும் ரஷ்யாவையும் இதுக்குள்ளே இழுத்து உலக யுத்தத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா இதில் சைனா தெளிவாக இருக்குது. நீங்கள் இந்த பக்கத்தை பேசுகின்ற பொழுது ரஷ்யா என்ன சொல்லி ஆக்கிரமிப்பை மேற்கொண்டார்கள் உக்ரைன் மீது? இன்று 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. எத்தனையோ தலைவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள், பேசியிருக்கின்றார்கள், உடன்படிக்கைகள் எட்டப்படுவதாக எல்லாம் செய்திகள் வந்தன. ஆனால் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக உக்ரைனில் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது ஏற்கனவே திட்டமிட்டது. ஏனென்று சொன்னால் அந்த யுத்தத்தை நீடிக்க வேணும். இது ஒரு உலக நகர்வில் நடந்துருக்கிற ஒரு விஷயம். உக்ரைன் நினைச்சாலும் அந்த யுத்தத்தை நிறுத்தியலாது, ரஷ்யா நினைச்சாலும் யுத்தத்தை நிறுத்தியலாம். அது சிலுவாக போய்கொண்டே இருக்கும். அப்போதான் அந்த ரஷ்யாவின் பார்வை மற்ற நாடுகளுக்கு வராது. அப்போ இந்த நாடுகள் அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு இருப்பினோம். அப்போ அதுக்காக வகுக்கப்பட்டது முட்டாள் உக்ரைன் ஜனாதிபதி தன்னுடைய மக்களையும் அழித்து தன்னுடைய நாட்டையும் அழித்து இப்படி துவேஷம் செய்திருக்கிறார். அவருடைய அறிவு மிகவும் வருத்தப்பட வேண்டியது. சிறப்பான ஒரு உக்ரைன் நாட்டை நாசம் பண்ணினதில் உக்ரைன் ஜனாதிபதி மாதிரி ஒரு மூடன் உலகத்திலே இருக்க மாட்டான். இதை நான் ஒரு அறிவு ரீதியாக என்னுடைய என்னென்னு சொல்கிறது 25-30 வருஷ அரசியல் அனுபவத்தில் தெரிவிக்கிறேன். தன் நாட்டை நாசமாக்குறவன் ஜனாதிபதியாக இருக்க முடியாது. இது இலங்கைக்கும் பொருந்தும். இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்று சேர்ந்து இலங்கையை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள். ஒரு சிறிய இனத்தை என்றைக்குமே இந்த புத்த பிக்குகளை வச்சு அழிச்சு கொண்டிருப்பதால் ஒரு பிரயோசனமும் இல்லை. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்காத பட்சத்தில் இலங்கை சுதந்திரம் அடைய முடியாது. ஆகவே தமிழருடைய சிறிய பிரச்சனை வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு சிறிய பிரச்சனையை தீர்த்து விட்டால் உலகத் தமிழர்கள் கூட நாளைக்கு இலங்கையை ஒரு சிங்கப்பூரை ஆக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கும் இலங்கையில் ஒரு பாதுகாப்பு தமிழர்களுக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதால இலங்கை இன்றைக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே உக்ரைன் ஜனாதிபதி செய்ய தவிர இனிமேலாவது இலங்கை ஜனாதிபதியாக இருக்கட்டும், இலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், தமிழர்களையும் சிங்களவர்களையும் சேர்த்து இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி இலங்கை ஒரு சிங்கப்பூர் போன்ற ஒரு நாடாக மாற்ற எண்ணணுமே ஒழிய இனவரியையோ மதவரியையோ நீங்கள் காட்டுவீர்களாக இருந்தால் இலங்கை இன்னும் கொஞ்ச காலத்தில்
காலத்தில் சீனாவின் பக்கத்திலேயும் அமெரிக்கான்ற பக்கத்திலேயும் போய் இலங்கையர் எல்லோருமே அகதிகளாக வெளிக்கிட வேண்டியதாக போயிடும். ஏனென்றால் தமிழர்கள் இலங்கை பூர்வீகக்காரர்கள், அந்த மண்ணுக்கு உரிய சொந்தக்காரர்கள் என்ற வகையில் நான் சிங்கள அரசுக்கும் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் எங்களுடைய அன்புக்குரியவர்கள். அவர்களை அழித்து தமிழர்கள் வாழவும் இயலாது, தமிழர்களை அழித்து சிங்களவர் வாழவும் இயலாது. ஆகவே 2 பேரும் இணைஞ்சு எங்களுடைய நாட்டு பிரச்சனையை தீர்த்து உலக அதாவது 3வது யுத்தம், உலக யுத்தங்கள் வருவதை இலங்கை மண்ணிலிருந்து நாங்கள் தவிர்க்க வேண்டும். இது எங்களுடைய வரலாற்று கடமை. ஒவ்வொரு இலங்கையருக்கும் இது பொருந்தும். இப்பொழுது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன சொல்லி இருக்கிறது, அதுதான் முக்கியமாக. நிச்சயமாக நீங்க சொல்றது சரி. நாங்கள் போன முறை உரையாடைக்குள்ள பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை பற்றி சொன்ன நாங்கள் வார 19ஆம் தேதி அவைகள் தங்களுடைய வட்டி வீதத்தை இப்போ 3.75 இருக்குது, 3.5 கொண்டு வருவோம்னு சொன்ன நாங்கள். அநேகமாக கொண்டு வருவார்கள் தான் சொன்ன நாங்கள். ஆனால் இந்திய நிலவரம் அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ இன்ஃப்ளேஷனை மத்திய வங்கி வந்து 3.2 கொண்டு வந்திருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷனை இனிமேல் இந்த யுத்தம் தொடருமாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும். இன்ஃப்ளேஷன் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்குமாக இருந்தால் மத்திய வங்கி தன் வட்டி வீதத்தை 19ஆம் தேதி குறைக்காது. இந்த யுத்தம் அநேகமாக இந்த வாரத்தோட நிறைவு பெறுமாக இருந்தால், இந்த வாரம் அல்ல அடுத்த வாரம் இந்த யுத்தம் நிறைவு பெறுமாக இருந்தால் ஒரு மாற்றம் வரும். இல்லை என்று சொன்னால் மத்திய வங்கி தன் வட்டி வீதத்தை குறைக்காது, இன்னும் கூட்டப்பாக்கும், இன்ஃப்ளேஷன் கூடிக்கொண்டு போகும். பிரித்தானியா மக்களோட மேல் மிகவும் சுமை, அதாவது பொருளாதார சுமை ஏற்படும். ஆகவே இப்படியான பல விடயங்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் வீடுகளை வாங்குற விடயத்தில் மிக கவனமாக இருக்கணும். இது ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இப்படி நீடிக்கும். அடுத்த வருஷம் வீட்டின் விலைகள் டபுளாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா மத்திய வங்கி தன்னுடைய வட்டி வீதத்தை மிக சடன்லியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த யுத்தத்தை மட்டும்தான் நாங்கள் வச்சு இப்படி இன்றைய செய்தியை தெரிவிக்கிறோமே ஒழிய, இந்த யுத்தத்தை பொறுத்து தான் பிரித்தானியாண்ட பொருளாதார வளர்ச்சி என்பது இனிமேல் அடுத்த வாரங்களில் தெரிய வரும். அதாவது நீங்கள் கூறுகின்றீர்கள், இந்த யுத்தத்தின் காரணமாக இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை மக்கள் வீடு வாங்கும் விடயத்தில் யோசிக்காமல் அந்த வீடு வாங்குகின்ற விடயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற வீட்டின் விலை அடுத்த ஆண்டில் இன்றைய விலையை விட 2 மடங்காக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். ஆகவே இன்று ஒருவர் வீடு வாங்கினால் அவர் அடுத்த ஆண்டில் மிக லாபகரமாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய ஒருவராக இருப்பார் என்பதையும் நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். நிச்சயமாக. இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். 2005ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையும் கிட்டத்தட்ட 1,75,000 ரூபாயிலிருந்து 2,50,000 ரூபாய்க்கு நாங்கள் வீடுகளை வாங்கி கொடுத்துருக்கிறோம். ஒரு 10,000 வீடுகளை வாங்கி கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு அந்த வீடுகள் எல்லாம் 6,50,000 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் 7.5 லட்சம் வரையும் போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கடந்த 20 வருஷமாக அந்த வீட்டின் விலை எவ்வளவு அதிகரிச்சுக்கின்றிருக்கு. இதுக்குள்ளே செப்டம்பர் 11 வந்தது, இப்படி பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், யுத்தங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் வீட்டின் விலை இறங்க இல்லை. ஆகவே இனிமேல் பிரித்தானியா பொறுத்தவரையில் ஒரு பாரிய உலக யுத்தம் அப்படியான விடயங்கள் வர்ற பட்சத்தை தவிர மற்றும்படி உண்மையாகவே பிரித்தானியாவில் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ன்றது என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் குறைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்ச காலம் லெவலில் இருக்கும். அதுக்கு பின் அதாவது வீட்டின் விலையில் ஒரு 15-20% கூடும். இப்படியே ஒவ்வொரு வருடங்களும் 25% கூடக்குள்ள சில இடங்களில் ஒரு வருடத்திலேயே கிட்டத்தட்ட 530க்கு வாங்கின வீடு ஒரு வருஷத்தில் 630க்கும் போகுது. அப்போ இடங்கள் லொக்கேஷன்களை பொறுத்து வீட்டின் விலைகள் தொடர்ந்து அதிகரிக்கும். இதில் எங்களோட தமிழ் மக்கள் யோசிக்கக்கூடாது. 40% வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் கடைசி வரையும் யோசிக்கக்கூடாது. உடனடியாக வீடுகளை வாங்குறதுக்கு அவர்கள் வர வேணும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய எதிர்காலம் அதில் தங்கியிருக்கு. நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.